ஜெட்டை பார்த்தோன்னா ஜெட்டை சீன்றதுக்காக வந்திருக்காங்க பசங்க. ரொம்ப க்ளோஸ் கால் இழுத்து விட்டு போயிட்டாங்க. வந்தாச்சு மீட்டப்புக்கு. இங்க இருந்து தயவுசெய்து எந்த அலப்பறையும் கொடுத்துறாதீங்க, வெளியில அங்கிட்டுக்கா போயிருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டி திரும்பி விட்டுடா. இவர் வண்டி என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு மாதிரி என் கூடயே வரும், சூண்டு போயிடும். ஆனா எப்ப போனாலும் நான் தான் மாட்டிக்கிறேன் தொக்கா. எல்லா சிக்னல் போட்டு லாக் பண்ணாங்க என்னெல்லாம் ஒரு நாள். சார் சார் எங்களை எது பிடிக்கிறீங்க, நாங்க எதுவுமே பண்ணல. வாங்கடா ரேஸா ஓட்டுறீங்க, ஓர மணி பண்ணலாம். வண்டிக்கு 10,000 பண்ணிட்டாரு. ரொம்ப ரேஷ் டிரைவிங் வேணாம் சரிங்களா. Hey guys, welcome back to our channel. So actually வந்து டியூனிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம MI20 மீட்டருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 6:30 அங்கே சொன்னாங்க, இப்போ 6:30 ஆயிடுச்சு. அண்ட் இந்த மீட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20-25 RX கிட்ட வரும். நம்ம கேசி கஸ்டம்ஸ்ல இருந்து பில் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு RX King. ஸோ அந்த ஒயிட் ஓட் வருது. நிறையா பேசணும் அப்படின்னு நினைச்சேன் வண்டியை பற்றி. டியூனிங் எல்லாம் பக்காவாக இருக்குது. டியூனிங் அப்புறம் வேட்டை இன்னும் வேற மாதிரி இருக்கான். மிச்சத்தை நான் அப்படியே ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். பாய் பாய். ஸோ வீட்டில் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே हाँ 250 ml ஆயில். பயங்கரமான ஆள்ல ப்ரோ. பெட்ரோல் மட்டும் 500, ஆயில் தனியாக காசு கொடுத்துறேன். ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட் ஒன்று எடுத்தோம்ல கேட்காதா, ஹெல்மெட் இருக்கு. அது கேட்கும், பரவாயில்ல, நான் கழட்டிட்டு போடணும். ஸோ ஜெட்டு வந்து சரி பண்ணுவான். பங்கு வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கப்போ மதுரை வாயில் ரோட்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்சர் பேஸ் ட்ரிபிள்ஸ் போயிட்டு பங்கை ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. அதுல பின்னாடி உட்காந்த பையனோட ஹெல்மெட் வந்து நம்ம ஜெட்டோட ஹேண்டில் பார்ல மாட்டி இழுத்து விட்டுருக்கு. ஸோ வண்டிக்கு சின்ன ஒரு அடிபட்டுருச்சு, அதனால சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அதனாலதான் நம்ம ஜெட்டை இந்த மீட்டப்ல எடுத்துட்டு போக முடியல. ட்ரை கொடுக்க ட்ரை பண்ணாங்க அந்த மாதிரிலாம். ஆமா ஆமா கரெக்ட். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆக்சுவலா ஜெட்டை பார்த்தோன்னா ஜெட்டை சீன்றதுக்காக வந்திருக்காங்க பசங்க. ஃப்ளை பை கொடுத்து இவனை பயமுறுத்தலான்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் கால் இழுத்து விட்டு போயிட்டாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வண்டியெல்லாம் வாங்கி எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுங்களா, மெயின்டைன் பண்ணி ரோட்டில் ஓட்ட. இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்போ உட்காந்து அவஸ்தைப்படுறது யார், நாங்கள் தான். இதனால நிறைய லாஸ் வேற ஆயிருக்கு. இன்னும் தூக்கி கூட விடல. சரி ஓகே கைஸ், ஆல்ரெடி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே போய்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். Okay, okay. ரைட்டா, அதானே சப்பு. இதில் போனால் வெளில போய்டும். இந்த சைடும் போவாங்க பஸ்மா. போடுங்க. இதா
எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதை நிக்கிறாங்கல்ல அவங்க தெரியலையாடா, ஐ டோன்ட் நோடா. ரைட்ல வந்தாச்சு மீட்டப்புக்கு. நம்மளோட பெரிய பெரிய பிளாகர்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பாருங்க, அப்படியே இதான் நம்ம MY2T பாய்ஸ். வந்து ப்ரோ வீடியோ தான் பார்த்தேன். ஆமா ப்ரோ, ஃபாலோ பண்ணிட்டு இல்ல அவன் ஃப்ளை பை கொடுக்க பார்த்துருக்கானுங்க. ரொம்ப க்ளோஸ் கால் வந்து அவன் மூணாவதா உட்காந்த பையனோட ஹெல்மெட் வந்து அவன் ஹேண்டில் பேர்ல மாட்டி 80+ ஸ்பீடு கீழே விழுந்து டேங்க் லைட்டா உள்ள போயிடுச்சு. வண்டியை தான் சொல்லிட்டு இருக்கேன், வண்டி தான் டேங்க் இருக்கும். டேங்க் உள்ள போயிடுச்சு. மாஸ்க் ஃபுல்லா கண்டோம். குட்ரஸ் ராடு இப்படி ஓரமா போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இப்போ வாங்க செட்டா ப்ரோ? ஆமா ப்ரோ, இப்போ எடுத்தது ரெட் கலர் செட் 1,10,000 தர 125 எடுத்து நான் கமெண்ட் பண்ணனே 7000 ரூபாய் நான் தான் கமெண்ட் பண்ணனே. என்ன ப்ரோ அவ்வளவு 4 ஸ்பீட் அவ்வளவு ரேட்னு பண்ணீங்க? 60 ப்ரோ. அதான் அதனால தான் காட்டல. எந்த கரப்பா மூச்சு கண்டுபட்டதோ தெரியல. சின்ன வாலாலி கேள்வி போட்டானா வந்து ஆம்பினா பண்ணா இருப்பாரு. ஆமா பண்டே அவரு வீடியோக்கு அவுட்டோர் மீனாவோ பிரமாண ஆளு அவரு. அவர் ஃபன் இல்ல, நம்ம அவரை ஃபன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோல அவரை ஹீரோவா காமிக்கிறேன். அவருக்கு ஒரு எடிட் இருக்கு, அவர் கேட்டிருக்காரு, ஆனா அதை பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப வருஷமா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. பாலப்பா டீலிங் பண்ணிட்டீங்க கீழ உருவாடா நான் பாத்துறேன். ஒருவே கால்ல கலப்பின் போறாரு. அது இவரு காலப்பா கலப்பின மருதுனா அதனால கட்டி பாராதா அதான் சொல்றாங்க. அந்த பில்லர் இருக்கு, அந்த பில்லருக்கு அப்புறம் அப்ப அந்த பில்லருக்கு அந்த சைடு எல்லாரும் இல்ல, அந்த பில்லர் அத போன் வச்சிருக்காங்க. போயிட்டு போடலாம். அதாவது என்ன ஆச்சுன்னா, சாமிகளா இங்க இருந்து தயவுசெய்து எந்த அலப்பறையும் கொடுத்துறாதீங்க. இது வந்து அர்பன் ஸ்கொயரோட இதுல வரும். தயவுசெய்து வெளியில அங்கிட்டுக்கா போயிருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில போனா போலீஸ் கேஸே ஆயிடும். அதான் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து என்ன பண்ண போறோம்னா ஒன்றும் பண்ண போறது இல்ல, நம்ம ஒயிட் ஹவுஸ் வரும். அப்படியா இல்ல என்னைய கட்டுறப்போ. ஸோ இந்த மீட்டப் எதுக்காக அப்படின்னு இந்த பக்கம் அழகா இருக்கா? அழகாலாம் இல்ல இருக்க. வண்டி பக்கத்துல நிக்கிறியா? எல்லாம் பழைய ட்ரெண்டு. என்ன பண்ற? அதாவது இந்த மீட்டப் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு ஒரு டீம் மீட்டப்னு போட்டு. அதுக்காக ஒரு மீட்டப் மாதிரியும் பிளஸ் நம்ம சந்துரு ப்ரோவோட ஒயிட் வோல்ஃபை பார்க்கறதுக்காக அண்ட் அந்த ஒர்க்கை வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரியும் தான் இந்த ஒரு மீட்டப்பு. ஸோ ஒயிட் வோல்ஃப்காக எல்லோரும் வெயிட்டிங் நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. சரி, அழகா இருக்கேனா? அழகா மாதிரி இருக்கு. எல்லா வீடியோல ஏதாவது ஒரு மாதிரி கோளாரா இருக்கு. அது என்ன இருக்கோ அதான் வரும் வீடியோல. சரியா தூங்கல, அதனால தான் ஒரு மாதிரி இல்லன்னா அழகா இருப்பேன். எல்லாம் 2 மணி இருக்கு, எல்லா நாளும் 2 மணி நேரம் தூங்குற. இப்போ இங்க போட்டாக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டில இருந்தாலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஒரு ரைட் போன மாதிரி இருக்கும். எல்லாம் அங்க போயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் மீட் பண்ணிட்டு அப்புறமா அங்க இருந்து அப்படியே எல்லாம் கிளம்பலாம். ஓகே ப்ரோ. யாரு ஃபர்ஸ்ட் நான் லீட் பண்றேன். சரிங்களா? அப்படியே பின்னாடி வாங்க. மேக்ஸிமம் லைன் அப் பண்ணிக்கங்க. யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ராஷ் ரைடிங் வேணாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. மேக்ஸிமம் 60 to 80 லே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏய் ஆடி 350டா. ஏய் பயங்கரமா இருக்குல்ல? நானும் அப்படியே வந்தேன். ஏய் இவன் இருக்கான் பாருங்க, இவனை வந்து குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. இந்த வண்டி ஓனர். ஆமா பார்க்க இப்படி இருக்கான்ல, வண்டி ஓனர் யார் தெரியுமா? எங்க ஆளா வேணும் ப்ரோ? போனஸ் ப்ரோ வாங்க. ஐயோ கேமரா வர வச்சிருக்காங்க. இவர் தான் அந்த வண்டி ஓனரு. ஆக்சுவலா நிறைய மீட்டப்ல வந்து எனக்கு கம்பெனி கொடுக்கறது அண்ணன் தான்.
இவர் வண்டி என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு மாதிரி என் கூடயே வரும், சூண்டு போயிடும். என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா வண்டி ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, அவுட்லுக் வச்சுலாம் நம்ம வந்து கணிச்சிட முடியாது. ஓகே, பாலாவுக்கு வரையும் போறோம். எங்கேயும் மாட்டாம இருந்தா சரி. எப்ப போனாலும் நான் தான் மாட்டிக்கிறேன் தொக்கா. எல்லா சிக்னல் போட்டு லாக் பண்ணாங்க என்னெல்லாம் ஒரு நாள். பாப்பா வா மாடி போட்டு அவர் தான் அந்த வண்டிக்கார் தான், அந்த போனஸ் ப்ரோவே தான். அது பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் தான் எடுக்கிறாரு. இவங்க பண்ண ஆளுமனால ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, என்ன அது காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ரோடு. அண்ணா யூனிவர்சிட்டியில அப்போ வந்து நாங்க எம்என் மீட்டர் கிடையாது, நாங்க ஒரு 5-6 பேர் மட்டும் சரி பீச் போயிட்டு வந்தோம். வரப்போ கூட வந்த பசங்கலாம் பயங்கர எல்லாமே வந்து கோட் பண்ண வந்தீங்க. அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ வேற, நம்மளும் ஒரு மாதிரி இன்ட்ரூவா இருந்தோம். கிளம்பிட்டோம். வரப்போ வீலிங் தான் எல்லா இடத்துலயும் வீலிங், சிக்னல் வீலிங் கிளம்பி நோட் பண்ணாங்க. செக் போஸ்ட் லாக் பண்ணுங்க, சிக்னல் ஆஃப் பண்ணி அப்பயே அந்த பசங்க சூண்டு போயிட்டானுங்க. சார் எங்களை எது பிடிக்கிறீங்க, நாங்க எதுவுமே பண்ணல. ஏய் வாங்கடா ரேஸ் ஓட்டுறீங்க, ஓரமணி பண்ணிடலாம். வண்டிக்கு 10,000 பண்ணிட்டாரு. அந்த காசு தானே ஏகப்பட்ட மாட்டிஃபிகேஷன் பண்ணுவேன். நீங்க வேற அப்புறம் விடலையே, ஆனாலும் இல்ல ரொம்ப நேரம் பேசி அப்புறம் என் வண்டிக்கு 500 அந்த வண்டிக்கு 500 சொல்லி வண்டிக்கு 500 ரூபா 1000 எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னாரு. நல்ல போலீஸ்கார், ஆனா காசு மட்டும் கேட்டாரு. அப்புறம் காசு கொடுத்து கிளம்பலாம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கூட்டமா போகக்கூடாது, தனித்தனியா போகணும், பார்த்து வச்சுக்கணும். ஓகே போலீஸ் கிளம்புவோம், இவங்க கொடுக்க சவுண்ட் கட்டணும். சரி, அடுத்து அப்டேட் பல்லவாக்க போறோம். சரி பாலவாக்கம் போறோம். இங்க வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணல. தம்பி வந்து என்னைய பார்த்து தான் RX வாங்கினாராம். அதனால அவர் வாங்கின வண்டியை காமிக்கிறேன்னு சொல்லி. சூப்பரா இருக்கு ப்ரோ, இங்க பயங்கரமா இருக்கு பாருங்க ப்ரோவோட வண்டி. நம்ம ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் கிளம்பிட்டாங்க, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ, பாப்போம். சொல்லிட்டு பண்ணிருக்கலாம் ப்ரோ. நின்னு போறாங்களா பாருங்க, கிரீன் சீலன் நமக்கு தான் போட்டுருக்கோம். ஓரமா போயிருங்க. அந்த மாதிரி அங்கயா எல்லாம் அங்க போயிட்டு இருக்கானுங்க. சரி ப்ரோ, கூட்டு வரட்டா? गाइस இப்ப நம்ம ஹியூமனிட்டி பண்ண போறோம். வழி தெரியாம போற நண்பர்களை வந்து அடிச்சு தலையில போட்டு இங்கடா ஒழுங்கா பார்த்து போக மாட்டீங்க. பயங்கரமா இருக்குல்ல? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. டேய் போய்கிட்டே இருக்கானுங்களே.
சாமி பொறுமை பொறுமை பொறுமை. ஏய் ஏய் டாடா ஸ்டாப் ஸ்டாப். அவங்கள கூட்டு வா. போங்க. போ அவங்கள கூட்டு வா. அவங்களுக்கு எங்க வரணும்னு தெரியாதுல்ல, அவங்களுக்கும் நமக்கு தானே எங்க வரணும்னு தெரியும். பின்னாடி என்ட்ரன்ஸ், பின்னாடி அங்கேயே என்ட்ரன்ஸ்லயே அவங்க போயிட்டே இருக்கானுங்க. நாங்களும் அந்த பள்ளத்துக்குள்ள பூந்து வர முடியல. அங்க 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 யாரா இருக்காங்களா? ஓகே ப்ரோ. 1 2 3 அங்கிள் நீங்க ஸ்டார்ட் கரோ. என்ன பண்றாரு அவரு? எடுக்கணுமா? இவர் வந்து எங்க ப்ரோ ஓண்டிங்க ப்ரோ? அது ஒரு இருக்கு அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டே வருது தான். எனக்கு எம்ஐ டூட்டில ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே இவர் தான், சரவணன் ப்ரோ. ப்ரோ நீங்க எத்தனை வண்டி வச்சிருந்தீங்க? 2-3 வண்டி. 3 வச்சிருந்தேன், 2 தான் இருக்கு. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? இன்னும் 4-5 வாங்கணும் ப்ரோ. காசு 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 கேட்க காசு இல்லப்பா. கொடுக்கல ப்ரோ, அது கதையாச்சு ப்ரோ. ஆமா சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடலாம், கொடுத்துட்டோம். யாருக்கு அவரே தம்பி, என்னோட தம்பி அவரு, இவரோட தம்பி இவரு. தண்ணி கேன் படம் வந்தானுங்க 2 பேரும். யாருண்ணே நீங்க? பெரிய ஆளா இருக்கீங்க, எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க? ஒயிட் வோல்ஃப் அது? இது வேற வண்டிடா. ஒயிட் கலர் எல்இடியை பார்த்தோன்னா ஒயிட் வோல்ஃப் நினைச்சிட்டோம். இன்னும் வண்டி வரல ஒயிட் வோல்ஃப். செம்மையா இருக்கு போங்க. புண்ணு வீரத்தழும்புகள், புண்ணுன்னு சொல்லாதீங்க. இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஜெட்டை தான் அதிகம் கேட்டாங்க. வந்துட்டு ஜெட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? வருத்தமா நானே மன வேதனை சொல்லுங்க. காயப்பட்ட சிங்கத்தை அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். கைஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கைஸ் வந்துட்டாண்டாவா இந்த அவ்வளோதான். உண்மையுமே வரலையா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து ஒயிட் வோல்ஃப் வரும்னு ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ நேரம் நின்று இப்போ தான் பேசுகிறேன். ஸோ ஒயிட் வோல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் பேக்கிங் ஏதோ விட்டுருச்சு போல இருக்குது. அதனால் அண்ணன் வர முடியலன்னு குரூப்பில் மெசேஜ் போட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்மளால் ஒயிட் வோல்ஃபை பார்க்க முடியல. ஆமாம் ப்ரோ, நான் அந்த வண்டி பயங்கரமாக சரி பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தோடு வந்தேன். ஸோ பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது ஒரு சண்டே ரைடாக கன்சிடர் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ அப்படியே எல்லோரும் ஆளாளுக்கு கிளம்ப வேண்டியதான். பசிக்குது, போய் சாப்பிடணும். ஆமாம், வெயில் அடிக்குது. பாய் பாய் கைஸ், பாய் பாய். அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பர் ஐடியா. வந்துட்டா அப்படி நம்ம தலைவன் கேஷுவலா வராரு, என்ட்ரி வேற மாதிரி விடுறாரு.